உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ எதுக்கு இப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா? இவர் எங்க போயிட்டாரு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கேயோ போறா வரா, அங்க நிக்கிறா இங்க நிக்கிறா, எதையோ யோசிக்கிறா. இப்ப என்னடானா மேல போயிட்டா? ஒன்னும் புரியல. வீடு வரைக்கும் வந்து இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட வெளியே போயிருக்கான். நானும் இவரும் தோப்புக்கு போனது இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் நாங்க தனியா தோட்டத்துக்கு போறத சொல்லி அவனுங்களை வர வச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கணும். இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகலன்னதும் மறுபடியும் வீட்டுல ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் யாரு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால கொலை பண்ண பாக்குறாங்க? இவர் இல்லாம போறதுனால இந்த வீட்டுல யாருக்கு லாபம்? வந்தவன் வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட வெளியில போயிருக்கான். அப்படின்னா அவங்க இப்ப வீட்டுல இல்ல. இந்த நிமிஷம் வீட்டுல யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொலை பண்ண வந்தவனோட யார் வெளியில போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க. அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் மட்டும்தான் வீட்டுல இல்ல. எங்க போயிருப்பாங்க? என்னவா இருக்கும்? ஏய் நிலா குட்டி, வா 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 வா. ஜனனி அத்தை, அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்ல இல்லையே, அதனால நான் பேசுவேனே. ஹை, அப்ப ஜாலியா பேசலாம்ல. சரி, அம்மா எங்க போயிருக்காங்க? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட அரட்டை அடிக்க போயிருப்பாங்க. வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓ, அப்ப ஜாலிதான். உங்க அப்பா? அப்பாவை பார்க்க ஒரு அங்கிள் வந்தாங்க. அப்பாவும் அங்கிளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டாங்க. அப்புறம் உள்ள போனவரும் இன்னொருத்தரும் கார் ஏறி போயிட்டாங்க. அப்படியா? நிலா, சரி, ஓகே. நிலா இங்கதான் இருக்கியா? அம்மா உனக்கு பால் குடுக்க சொன்னாங்கல்ல, நீ வா குடிச்சிட்டு வந்து விளையாடு. பால் குடிச்சிட்டு வருவா. பாய். அப்படின்னா சிவாவை கொலை பண்ண ட்ரை பண்றது நிலாவோட அப்பாவா? அதனாலதான் அன்னைக்கு கொலைகாரனை தப்பிக்க விட்டுட்டு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு போய் சொன்னாரா? அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? அப்படி என்னதான் பிரச்சனை? அவர்தான் இதை பண்ணாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, யோசிச்சாகணுமே. எதுக்காகவா இருக்கும்? ஏய் ஜனனி, எப்போ வந்து நீ? சாரி, இப்பதான் மிஸ் காலை பார்த்தேன். டைனிங் டேபிள்ல வச்சுட்டு நான் பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். என்னாச்சு? எதுக்கு கால் பண்ண? இல்ல, மார்க்கெட்ல வண்டி கிடைக்கல, அதான் கால் பண்ணேன். அச்சச்சோ, ஆட்டோ கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. சாரிடா, ஃபோன் எடுக்க முடியல. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, பாய். நாங்க பிடிச்சு வந்து பார்த்தப்போ அந்த இடமெல்லாம் பெட்ரோல் வாசம் அடிச்சிச்சு. அக்கா புருஷனா இருந்துக்கிட்டு எப்படி அவரை கொலை பண்ற அளவுக்கு யோசிக்க முடியும்? எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடு தான் பாதுகாப்பு.
ஆனா வீட்டுக்குள்ளே ஒருத்தரை கொலை பண்ண திட்டம் போடுறாங்களே, எப்படி உங்க மனுஷங்களா இருக்க முடியும்? நான் மாமா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஆமாம்மா நான் சொல்லிட்டேன். அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. என்ன மச்சான், வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு. பார்த்து பத்திரம் மச்சான், காலம் வேற கெட்டு கிடக்குது, யாரையும் நம்ப முடியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஷோ மாமா, தேங்க்யூ. ஜனனி வரேண்ணே, சரி. பாய். மனசுக்குள்ள இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரால சிரிச்சு பேச முடியுது? இவரை பத்தின உண்மைய ஆதாரத்தோட எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஏய்! என்ன பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு என் போன் எடுத்த? கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் பேசாம முறைச்சு பாக்குற? வர வர உன் போக்கே சரியில்லை. உன்ன ஏய், எதுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்றீங்க? ஏய், என்ன உளற நீ? ரூம்குள்ள வந்து என் போனை எடுத்தது இல்லாம அதை நான் கேட்டதுக்கு என் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போறியா? பயங்கரமான ஆள் தான்மா நீ. ஏய், நான் சிவாவோட மாமா, இது என்னோட வீடு. அவன் எனக்கு தம்பி மாதிரி. நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? இத பாருங்க, என்கிட்ட டிராமா பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? தொலைச்சிடுவேன். மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன மிரட்டி பணைய வைக்கலாம்னு நினைக்காதீங்க. நேத்து நைட் அவரை கொலை பண்ண வந்தவன நான் துரத்திட்டு போனப்போ தப்பிக்க வச்சுட்டு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு ஏன் மேலேயே பழி போடுறீங்களா? நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்த கொலைகாரன் இங்க வந்து உங்களை பார்த்து பேசிட்டு உங்க கூடவே கிளம்பி போயிருக்கோம். எதுக்காக நீங்க அவரை கொலை பண்ண முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே குடும்பமா அவரு வீட்டுல இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியே சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், வாய் மூடு. யார் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? மலேசியாவுல அனாதையா பிச்சை எடுத்துட்டு இருந்தவ தானே? இந்த வீட்டோட பையன் வசதியானவனு தெரிஞ்ச உடனே அவனை வளைச்சு போட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.